ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த ரெசார்ட் ஹைவே பக்கத்துலேயே இருக்கிறனால நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நேச்சரோட ரொம்ப மிங்கிளாகி இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த ரெசார்ட்டோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர்ஸ், அது லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம நாகர்கோயிலேருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய ஹைவேல முழகுமூடு அப்படிங்கிற ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ரெசார்ட் இருக்குது. ஸோ ஈஸியாகவே நம்ம போயிடலாம். நம்ம பெரிய ரோடு தான் இருக்கும். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரெசார்ட்டோட நேம் என்ன அப்படின்னா, லூனா பீனா ரெசார்ட். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த குழந்தைங்க கூட போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, அந்த ஸ்விம்மிங் பூல் அதுலேயும் பிள்ளைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப அமௌண்ட்டு கிடையாது, ரீசனபிளாக இருந்துச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க. நம்ம அங்கே போயிட்டு வேணால் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு வெளியே ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுனால அவங்க கொடுத்துப்பாங்க. ரூம்ஸும் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதுவும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இது ஸ்டார்டிங்லேயே ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. மாடியிலையும் இருந்துச்சு, கீழேயும் இருக்கும். இது ஃபுல்லாகவுமே ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தோப்பு, தென்னந்தோப்பு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ரிசார்ட்டுக்குள்ளாடி வந்துட்டோம். அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பிள்ளைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன சைஸான ஒரு பூல் இன்னொன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் பெரிய ஏரியா, அது கொஞ்சம் உள்ளாடி இருக்கும். நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கிடலாம். அமௌண்ட் வேரி ஆகும். இந்த பூலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி பிள்ளைங்களுக்கு பிலோ 10 அந்த பிள்ளைங்களுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 10 to 15 அந்த ஏஜ் குரூப்பில் உள்ள பிள்ளைங்களுக்கு 70 ருபீஸ். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 100 ருபீஸ் ஒரு ஹவருக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இன்னொரு பூல் இருந்துச்சு, அது கொஞ்சம் பெரிய பூல். அதுக்கு சார்ஜ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது 10 கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு ஏஜ் குரூப் 10 கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு 15 வரைக்கும் உள்ளவங்களுக்கு 100 ருபீஸ். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களுக்கு இதே ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த பூலை ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைடு குட்டி பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி இருந்துச்சு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு. ஸோ எதில் வேணாலும் பிள்ளைங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். எங்கள் பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகணும் அப்படின்னு சொன்னப்போ எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த பூலுக்கு போனால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ 1 ஹவராச்சும் போய் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலான்னு போனோம். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு தான் அவங்க அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. மற்ற இடத்துக்கு அமௌண்ட் எதுவும் சொல்லலை, சார்ஜ் எதுவும் சொல்லலை. போய் நம்ம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது நைட்டும் இருக்கும். நைட்டு லைட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் டே டைம் தான் நாங்கள் போயிருந்தோம். நைட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க.
நிறைய பிள்ளைங்க பக்கத்து ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. ஒரு 1 ஹவருக்கு வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து நீச்சல் சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைங்க கூட விளையாடிட்டுலாம் போனாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. இது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் போனப்போ ரொம்ப வந்து குழந்தைங்க யாருமே இல்லை. அப்புறமா டைம் போக போக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி குழந்தைங்க தான் நிறைய பிள்ளைங்க வந்திருந்தாங்க. கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே நிறைய ஏரியா வந்து தனியாகவே ஒதுக்கி இருந்தாங்க. இந்த சைடு ஃபுல்லாகவுமே கார் பார்க்கிங் தான். இதான் ரிசப்ஷன். அதில் நம்ம உள்ளாடி போனோம் அப்படின்னா இன்னொரு ஸ்விம்மிங் பூல் போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோழி வகைகள் நிறைய இருந்துச்சு. இது கின்னி கோழி, நம்ம நார்மலாக வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி வகைகள் எல்லாமே நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் போன உடனே அது நினச்சிச்சு நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு எங்களே வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க போனோம் அப்படின்னா தண்ணியில் விளையாடுறது, அப்புறமா இந்த குழந்தைங்களுக்கு இந்த இடங்களை காட்டி கொடுக்குறது, ரொம்பவே அந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். போய் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. இந்த கோழிகளெல்லாம் ஓடி வந்துட்டுருக்கு. நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ஓடி வந்துட்டுருக்கு. ஏரியா ஃபுல்லாகவுமே வெரைட்டி நிறைய மரச்செடிகள் வச்சுருந்தாங்க, பழச்செடிகள் வச்சுருந்தாங்க, பூச்செடிகள் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் வந்து மேரேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹால் இருக்குது. ஸோ அதுவுமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மினி ஹால் இருக்குது, இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் சின்னதாக ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனப்போ ஒரு சின்ன மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. இது பார்த்திங்க அப்படின்னா பெரிய பூல். இதோட ரேட்டு தான் நான் சொல்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். 70, 100, 150 அந்த ரேஞ்சில் உள்ள பூல் இது. இது பக்கத்துலேயே வந்து ரூம்ஸ் வந்து ஒரு 7 ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2800 rupeesல இருந்துச்சு 1 டேக்கு. ஸோ நாங்கள் மத்தியான டைம் போனதானால ரொம்ப இந்த பூலுக்கு ரொம்ப ஆள் இல்லை, வெயில் இருந்துச்சு. ஈவினிங் போக நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் போன ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் இருந்தாங்க, அப்புறம் போக இங்கே போயிட்டாங்க. நாங்கள் விளையாடிட்டு இருந்த அந்த பூலில் வந்து நிறைய பேர் வந்துட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் நிழலாக இருந்துச்சு. இந்த லைட்டிங்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து நைட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் இருந்துச்சு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சறுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன், நான் சொன்னேன்ல ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக ஹால் இருக்குது அப்படின்ட்டு, அந்த ஹால் தான் இது. மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே வர்றாங்க இங்கே பண்ணுறதுக்கு. சின்ன ஃபங்க்ஷனும் வைக்கிறாங்க, பெரிய ஃபங்க்ஷன்ஸும் வைக்கிறாங்க. அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, 25,000 to 50,000 வரைக்கும் அப்படின்னாங்க. அது ஃபங்க்ஷனை பொறுத்து, அப்புறம் அந்த டைமிங்ஸை பொறுத்து இதோட அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னாங்க. இது ஏசி ஹால் தான். அன்னைக்கு வந்து அடுத்த நாள் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க.
இது டைனிங்க்கும் தனி ஏரியா இருக்குது. ஸோ அதுவும் பெரிய ஏரியாவாக தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா. அதுலேயும் வந்து லைட்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ரூம் இருக்கும். இந்த ரூம்ஸ் தான் வந்து 2800 ருபீஸ் அப்படின்னாங்க. இதுமாதிரி ஏசி ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. எல்லா ரூம்ஸ்லேயும் அவைலபிளாக தான் இருந்துச்சு. ஃபுட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க வாங்கி கொடுத்துடுவாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக. அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக போகல, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். இது வந்து ஒரு சைடில் வரக்கூடிய ரூம். இது வந்து மாடியில் இருந்துச்சு, காமிக்கிறேன். மாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூம்லேருந்து பார்க்கும்போது ஃபுல் வியூ நமக்கு தெரியும். இந்த மரச்செடிகள் இது பார்க்குறதுக்கு இயற்கையோடு சேர்ந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ரூம் பார்க்குறதுக்கு. இந்த ரூமோட ரேட் வந்து 3300 ருபீஸ் அப்படின்னாங்க. அமௌண்ட் வந்து இனி சேஞ்ச் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் போனப்போ அவங்க சொன்ன ரேட் இது தான். இப்போது இதை கான்டாக்ட் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கால் பண்ணி கூட கேட்டுக்கிடலாம். இது பெரிய சைஸ் ரூம். இந்த ரூம்லேருந்து வெளியே பார்க்கும்போது எல்லா மரங்களும் நமக்கு தெரியும். இந்த ரிசார்ட்டோட ஒரு சைடில் வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபால்ஸ் வர்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு காமிக்கலாம். அது வந்து ஒர்க் முடிகிறதுக்கு இன்னும் 6 months ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.